விஜய் அவர்கள் நான் பிறந்த வீட்டில இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல இருந்து அவர் பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறாரு, பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. மக்கள் வெள்ளம் பார்த்தா அடிச்சு புரண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, மக்கள் வெள்ளம் அடிச்சு புரண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு. அதீத வரவேற்பு, மக்கள் கிட்ட ஏகோபித்த வரவேற்பு பெற்ற தலைவர். அது பிறந்த வீடுன்னு சொல்லல, அம்மாங்க தாய்மார்கள் இருக்கிற இடம் வீட்டு வாசல். ஏன்னா அது அவரோட தொகுதி, அங்கே இருந்து நிற்கிறாரு. அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கேருந்து ஆரம்பிக்கிறது சந்தோஷம்னு சொன்னார். அதுக்கு அடுத்த தொகுதியில் என்ன பண்ணாங்களே சேர்த்தே பார்த்துருவீங்களே, அதை பற்றியும் கேட்க மாட்டீங்களா? அடுத்த தொகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு உள்ளே இருக்கவங்க நீங்கள் சொன்னாதான் தெரியும். எதற்காக திருப்பி போனாங்க, உள்ளே என்ன நடந்தது? முதல்ல பெரம்பூரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு பிரச்சாரம் போகிறோம். அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு இருக்காங்க, அந்த இடத்துல காவல்துறை இருக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து அங்கேருந்து கொளத்தூர், பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் எவ்வளோ தூரம் உங்களுக்கே தெரியும். அங்கே வர வழியில் போலீஸ் சுத்தமாக இல்லை. ரோட்டில் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கணும், ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறோம். அதீதமாக கூட்டம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது, போலீஸ் அங்கே இருந்தால் தான் அந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்கும். அது இல்லை, எந்த இடத்துலையும் பேரிகேட்ஸ் போடலை. பைக்கில் வர்றவங்கள தடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கடுத்து குளத்தூருக்குள்ளே வரும்போது கூட்டம் கட்டுக்கடங்களை காவல்துறை சுத்தமாக கண்ணில் படலை. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு யோசனை வருது எங்களுக்கு. இல்ல எங்கேயாவது தகவல் வந்ததா? உளவுத்துறையில இருந்து தகவல் வந்ததா? உளவுத்துறை வேலை செஞ்சா ஏங்க தகவல் வராம இருக்க போகுது? உளவுத்துறை என்னைக்கு வேலை செஞ்சுன்னு சொல்லுங்க. காரணம் சொல்றேன், உளவுத்துறை என்னைக்கு வேலை செஞ்சுன்னு சொல்லுங்க. என்னைக்கு எங்க எவ்வளவு கூட்டம் வரும்னு உளவுத்துறை ஏதாவது ஒரு நாள் பிடிக் பண்ணதா இருந்தா சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். 25ஆம் தேதி நாங்க சொல்றோம், இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு, இந்த தொகுதிகளில் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு. அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வரோம். 25ஆம் தேதியே ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் ஒன்று, அதுல கரூர்ல இருந்த மாதிரியே தாவேக்கா கொடி, நெஞ்சில குத்துற பேட்ஜஸ், குழந்தைகளுடைய செருப்பு, குழந்தைகளுடைய பால் டப்பா, இதெல்லாம் அங்க செதறி கிடக்கிற மாதிரி ஒரு கலவர பூமி மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. விரைவில்னு போட்டிருக்காரு. இது முதல் வாட்டி இல்ல. கரூர்ல ஸ்டாம்பீட் நடந்த 27 செப்டம்பர் 2025 அன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு ஸ்டாம்பீடு. மதியம் 3:23க்கு இதே மாதிரி இன்னொரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போட்டாரு. அந்த போஸ்ட்லயும் மகாமகத்துல கும்பமேளால நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு விரைவில் தாவேகாவின் கூட்டத்தில் நடக்கும்னு ஒருத்தர் போட்டிருந்தார். 27ஆம் தேதி நடக்கிற ஸ்டாம்பீடு 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர்கள்ல சொல்றாங்க ஏதோ சதி நடக்குது, அந்த இடத்துல என்னமோ பண்றாங்க, தாவேகா விஜயசேகரன் கூட்டத்தை கலைக்கிறதுக்கும் சீர்குலைக்கிறதுக்கும் ஏதோ நடக்குதுன்னு ஊடகமா அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி இன்னும் இருக்கு. நான் சொல்ற 2 ட்வீட்டும் இன்னும் இருக்கு. அந்த ட்விட்டை போட்டது ஏன் டிவிக்கு ஆளா இருக்க கூடாது? நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். முதல் விஷயம், நீங்க ஒரு அந்த இது பார்க்கலன்றதுனால நினைக்கிறேன். முதல்ல கரூர் மேட்ல சொன்னேன்ல, அந்த ஐடி பேரே திமுக உடன்பிறப்பு. அந்த ஆளோட ஐடி பேர் போட்டு ஆவடியில அவர் திமுகல பொறுப்புல இருக்கிறாருன்னு போட்டிருக்காரு. அந்த ஐடியை யார் விசாரிக்கணும்? யார் இப்ப காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருக்கிறது? அப்ப யார் இதை பண்ணணும்? ரெண்டாவது, நான் சொன்னேன், இப்போ பெரம்பூருக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டாருல்ல, திமுக சார்பில் ஊடகத்துல பேசுறவர், அவருக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை. போஸ்ட் கொடுக்கும்போது அந்த முகத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க, இது நாங்கள் இதுவும் எவ்வளோ நாள் தாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இது ஏன் தாவேகா காரனா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேவலமான கேள்வி எப்படி வைப்பீங்க? தாவேகா காரனா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? காவல்துறை கையில் வச்சுட்டு இருக்கிற நீங்களா நாங்களா?